ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். Romeo Juliet press meet just happened and the audio release just happened and Ella song super very lovely music given by Iman sir and it's a very happy day for all of us. It's a team I'm very happy to belong to. I've worked with Hansika and Ravi, both of whom have been absolute pleasures to work with and I've had a very nice role in this film. ஒரு ரொம்ப outspoken, bold, கொஞ்சம் daring role இருக்கு and I'm director Lakshman has he casted me for this. I was quite surprised initially. How did he picture me fitting into this role? And from what I could gauge, it's turned out very well and I'm really looking forward to the release of the film. So yeah, this is I think after good 3 years, if I'm not mistaken, that I've done a Tamil film again and why this gap came, I don't know. It wasn't calculated. I didn't intend to take such a long gap from Tamil cinema because I love doing Tamil films and it just happened and I don't want such a long gap to happen again. So I will look at doing some lot of good films in the near future. Nothing I could commit to right now. I mean, I can't, you're not yet signed on it, so I don't want the sentiment. Maybe once it's confirmed, I'll tell you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரோமியோ ஜூலியட்டோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பி டே எனக்கு. ஏன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி பாடல்கள் பார்த்தவங்களும் ட்ரெய்லர் பார்த்தவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. படம் முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது முக்கியமாக இமான் சார் பெரிய காரணம். அதுக்கு ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எங்கள் டைரக்டர் லக்ஷ்மன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு. நிறைய உழைப்பு போயிருக்கு இந்த படத்தில். அவர் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவர் ஒரு டீம் ரொம்ப முக்கியம். நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு லக்ஷ்மன். இதுதான் முதல்ல படமாக அவர் பண்ணுற முதல் படம். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த புதுமுக டைரக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மைண்டு தான் அவருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் நந்தகோபால் சார் ரொம்ப அழகான ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு டீமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இருக்கும். ஹன்சிகா கூட நடிச்சிருக்கேன். மறுபடியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க பார்க்க அழகாக இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவங்களுடைய உண்மையான டேலண்ட் தெரியும். ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபில்ம். நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகக்கூடிய, ஃபேமிலிஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம். நான் ஜிம் ட்ரெயினராக நடிக்கிறேன். அது ரொம்ப ஒரு அழகான எபிசோடு. அது எல்லாமே இது வரைக்கும் ஜிம் ட்ரெயினராக பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். யாரும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசான வித்தியாசமான கேரக்டர். ஆமாம், படங்கள் கொஞ்சம் என்னுடைய படங்கள் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் நிபந்தனையில் வந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 3-4 ரிலீஸ் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக மேக்குள்ளே எல்லாமே ஆகிடும்னு நினைக்கிறேன். ரோமியோ ஜூலியட் இது ஒரு ஏர்பன் லுக்கில் இருக்கிற ஒரு ஃபிலிம். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் தென்னை மரம் மாட்டு வண்டி இப்படி பார்த்துட்டு இருந்த எனக்கு நடுவில் கொஞ்சம் பில்டிங்கு கார்லாம் ஓடிச்சு இந்த படத்தில். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சேஞ்சாக எனக்கு இருந்துச்சு பர்சனலாக. ஸோ அதனாலேயே இல்லை சாங்ஸ் வேறு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பேட்டர்னில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொன்னார். அப்புறம் ஒவ்வொரு சாங் சீக்வன்ஸும் உட்காந்து டீட்டெயிலாக பேச ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் எப்படி நம்ம வேரியேஷன் கொடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதில் 5 சாங்ஸ். அதில் 2 பாடல் விஷால் டட்லானி மியூசிக் கம்போசர், பாலிவுட் மியூசிக் கம்போசர், அவர் 2 பாட்டு பாடியிருக்காரு. அனிருத் அவர்கள்
ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. சுனிதா சாரதி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. கேரளத்தில் இருந்து வைக்கம் விஜயலட்சுமி, விஷுவலி சேலஞ்சு வைக்கம் விஜயலட்சுமி அவங்க ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க. அண்ட் அந்தோனி தாசன் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அண்ட் சாங்ஸ் வந்து மதன் கார்கி அவர்கள் வந்து பாடல் எழுதியிருக்காரு. அப்புறம் தாமரை மேடம் அவங்க ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் ரோகேஷ் இப்போ டண்டனக்கா சாங் வந்து ரோகேஷ் வந்து எழுதியிருக்காரு. டண்டனக்கா சாங் ஒரு பெரிய பூஸ்ட் எங்கள் டோட்டல் டீமுக்கு. ஏன்னா அந்த சிங்கிள் லான்ச் ஆன டைம்லேருந்து இன்னி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த சாங்க்கு. ஸோ அது இன்னைக்கு இந்த எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஆல்பம் லான்ச். ஸோ அது அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு டேக் ஓவர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் நந்தகோபால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல மனிதர். ஏன்னா வந்து ஒரு சில பேர் பார்க்கும்போது அது தோணும் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து இந்த ஒரு தொழிலை பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கான எல்லா உழைப்பும் அவர் வந்து போட்டிருக்காரு இந்த திரைப்படத்தில், தயாரிப்பு சைட்லேருந்து. அண்ட் டைரக்டர் லக்ஷ்மண் அவர்கள் ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேலைகள் வந்து இப்போ போயிட்டுருக்கு மும்பரமாக. அண்ட் ரவி சார் அண்ட் ஹன்சிகா அண்ட் பூனம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்குது. கேமராமேன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சாங்கும் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு நன்றிகள். அண்ட் முக்கியமாக 5 சாங்குமே வந்து வேறு வெரைட்டியாக வந்து சாங் வந்து கேட்கும்போது வேறு வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இது விஷுவலைசேஷனும் அழகாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் இருக்குது. எடிட் சைட்லேருந்து, கேமரா சைட்லேருந்து, மியூசிக் சைட்லேருந்து எல்லாருமே ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்பி இந்த ஒரு வேலையை செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் லக்ஷ்மன் பேசுகிறேன். நான் டாக்டர் லக்ஷ்மன், ரோமியோ ஜூலியட் படத்துடைய இயக்குனர். இது என்னுடைய ஃபஸ்ட் படம். இன்றைக்கி எங்கள் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. எங்களுடைய ஃபஸ்ட்டு சாங்கு டண்டனக்கா சாங் வந்து ஒரு நல்ல மாசான ஹிட்டாக இருக்கிற சாங்கு. அது எல்லாமே ஆடியன்ஸ் வந்து நல்லா ரசிக்கிறாங்க. அந்த பாட்டை ரசித்த அளவுக்கு பேலன்ஸ் ஒரு 4 பாட்டும் வந்திருக்கு. சாங் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் ரோமியோ ஜூலியட். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.